Hello traders, இன்னைக்கு ஜூலை 3rd நிஃப்டி எக்ஸ்பைரி நம்ம லெவல்ஸா மார்க் பண்ண லைன்ஸ்ல எப்படி நிஃப்டி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு, எந்தெந்த லெவல்ஸ்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஓகே ஒரு 5 மினிட்ஸ்ல அதோட ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் சஸ்டெயின் ஆகாததால ஒரு சின்ன புல் பேக். ஓகேவா, சின்ன புல் பேக் வந்து நம்ம ஏடிஎம்லயும் சொல்லலாம், இல்ல ட்ரெண்ட்லையும் சொல்லலாம், சூப்பர் ட்ரெண்ட்லயும் சொல்லலாம். ஓகே, நம்ம பிஇ ரேஞ்சா வேற மார்க் பண்ணிருக்கோம். ஓகேவா, பாருங்க பிஇ ரேஞ்சா மேனுவல் சார்ட்ல மார்க் பண்ணது. இதுல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகேவா, புல்லிஷ் ட்ரெண்ட் போனவங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மேனுவல் சார்ட்ல ஓகே மேனுவலா பிளாட் பண்ணதுல இந்த லைன்ஸ்ல நம்ம சார்ட் பிளாட் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க மேபி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி பிளாட் பண்றதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம ஆட்டோமேட்டா போனதுல அங்க இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கும். அது என்னன்னு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்க வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆயிட்டு இங்கேயே மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்க்குள்ள ஓகே அரௌண்ட் ஒரு 10:15 டு ஓகே 10 o'clock வந்துருச்சு. 10 o'clock டு அரௌண்ட் ஒரு 11:45 வரைக்குமே ஒரு சைட்வேஸ்ல தான் இருந்தது. ஓகேவா, தென் அதை பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க ஓகே சூப்பர் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, எடுத்து ஆனா புல்லிஷ் மூவ் கொடுக்க முடியல அவங்களால. ஓகேவா, இங்கேயும் பிரேக் பண்ணி இந்த இடத்துல எதுக்காக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க, நம்ம இந்த ட்ரெண்ட் லைனையும் ஃபாலோ பண்ணலாம், இல்ல சிஇ ரேஞ்ச். ஓகேவா, இங்க இருக்கு பாருங்க ப்ளூ டாட். ஓகே, நம்ம சிஇ ரேஞ்சா பிளாக் மார்க் பண்ண இடத்துலயும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நார்மல் மேனுவல் சார்ட்லயே ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி திரும்ப மேல போலாம் ட்ரை பண்ணவங்க இங்க ட்ரெண்ட் லைன். ஓகே, ட்ரெண்ட் லைன்ல ஒரு ரிஜெக்ஷன் பிளஸ் சூப்பர் ட்ரெண்ட் பிலோ இருக்கு. ஓகேவா, சூப்பர் ட்ரெண்ட் அபோவ் தான் நம்ம புல்லிஷ் மூவ் எதிர்பார்த்திருக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட் பிலோ இருக்கதால இங்க ஒரு சின்ன ரிஜெக்ஷன். ஓகே, திரும்ப நமக்கு சிஇ ரேஞ்சிலேயே தான் ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுல சப்போர்ட் கிடைச்சவங்க இங்க பிரேக் அவுட் கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேவா, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஏன் இதை விட்டு போகல அப்படின்றது நம்ம இந்த சார்ட்ல நமக்கு கிளியரா இருக்காது. நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்க சார்ட்ல தான் நமக்கு கிளியர் வியூ கிடைக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்னு காட்டுறாங்க. ஓகேவா, இந்த ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஓகேவா, இந்த சடன் மூவ். ஓகே, ஆனா இதை பிரேக் பண்ண மாதிரி காட்டினவங்க அதை சஸ்டெயின் பண்ண முடியாத திரும்ப எவ்வளவு பெரிய ஃபால் பாருங்க. ஓகே, நீங்க எக்ஸ்பைரி ஒரு சின்ன கல்ல போட்டு செல்லஸ் எவ்வளவு பெரிய இதை பிடிச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான். ஓகே, கடைசியில் எங்க வந்து முடிச்சிருக்காங்க, நம்ம பிஇ ரேஞ்சா பிளாக் பண்ண இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா, பிஇ ரேஞ்ச் வரைக்கும் பிளாக் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிளாட் பண்ண நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு பார்க்கலாம். இது நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்ல நம்ம இதே கான்செப்டை ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல எப்படி ரெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கான ஓப்பன் கேண்டில் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ டாட் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த ப்ளூ லைன் இதுதான் இன்னைக்கு ஓப்பன் லைன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அங்கதான் நடந்தது. ஓகேவா, அது எங்க இருக்கு, நம்ம ஏடிஎம் எடுத்ததுக்கு மேலதான் இருக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் டே ஹை எங்க இருக்கு, ப்ரீவியஸ் டே ஹை இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நம்ம கேலண்டர் மந்த் ஹை. ஓகேவா, அதுதான் நேற்றுக்கான ப்ரீவியஸ் டே ஹையா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கா தான் நம்ம எடுத்துக்கணும். நேற்று க்ளோசிங்க்கும் ஓகே நேற்றோட ஹைக்கும் இன்பிட்வீன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேண்டில் நமக்கு புல்லிஷ் வியூ காட்டியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலே நமக்கு விவேப்புக்கு மேலதான் இருக்கு, ஆங்கர் விவேப் மேலதான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஆனா க்ளோஸ் வச்சுக்குவேன் அதை தக்க வைக்க முடியாம சட்டனா ஒரு புல் பேக். ஓகே, எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, நம்ம பிஇ ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஏன் இது வரைக்கும் போச்சு அப்படின்றது நம்ம இந்த சார்ட் மட்டும் பார்க்க கூடாது, நம்ம பிரீமியம் சார்ட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான விடை பிரீமியம் சார்ட்ல இருக்கும். பிரீமியம் சார்ட்ல பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹை போனவங்க சடனா ஒரு லோ நம்ம மார்க் பண்ண லெவல எவ்வளவு பர்ஃபெக்டா இந்த ப்ளூ லைன் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபியூச்சர்ஸ். ஓகே, வீக்லி ஃபியூச்சர்ஸா மார்க் பண்ணு. இந்த ப்ளூ லைனை மட்டும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, அதை மட்டுமே பாருங்க. வீக்லி ஃபியூச்சர்ஸ் எங்கெங்க எப்படி ட்ரேட் ஆயிருக்கிட்ட. ஓகேவா, கரெக்டா பிஇ ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அதுல இருந்து அழகா நேத்து சிபிஆர். ஓகே, நேத்தோட சிபிஆர். ஓகே, இங்க இருந்தும் அங்கதான் போய் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதுக்கு இடையில எல்லாம்
சின்னதா உங்களுக்கு கரெக்ஷன் வந்த மாதிரி இருக்கும். ஆனா அது எந்தெந்த லைன்ல எப்படி எப்படி சப்போர்ட் பண்ணிருக்கு கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ப்ளூ லைன் தான் வீக்லி சிபிஆர் வீக்லி ஃபியூச்சர்ஸா எடுத்திருக்கோம். இந்த லைனு இதுல சப்போர்ட் எடுத்தவங்க, தென் பாட்டம் சிபிஆர்ல ஒரு சப்போர்ட், அப்புறம் விவேப் இன்னைக்கு நிஃப்டியோட விவேப்ல ஒரு சப்போர்ட், தென் ஸ்ட்ரெயிட்டா நேத்தோட சிபிஆர். ஓகேவா, அதுல டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இங்க டாப்பா நம்ம இங்க சொன்ன மேனுவலா பிளாட் பண்ண சார்ட்ல எதுக்காக இங்க டாப்ல வந்து ஒரு ரெசிஸ்ட் ஆயிருக்கிறது நமக்கு அங்க தெரியாது. ஓகேவா, இந்த சொல்றேன். ஓகே, இங்க இங்க இந்த ஹைல எதுக்கு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு நமக்கு மேனுவல் சார்ட்ல தெரியாது. ஆனா ஆட்டோமேட்ல நம்ம என்ன இந்த லைன் ஏன் இங்க ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகே, இங்க பாருங்க மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு இதுல. ஓகேவா, இந்த 3 கண்டிஷன் பாருங்க. கரண்ட் மந்த் ஓபன் ஆன இடம் இதான், வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹை, மந்த்லி ஃபியூச்சர்ஸோட ஹையும் இதான். ஓகேவா, கடந்த வீக்லி ஃபியூச்சர் எக்ஸ்பைரி ஆச்சு இல்ல, கடந்த வீக்லி அதோட ஹையும் இதா இருந்திருக்கு, கடந்த மந்த் ஹையும் இதா இருந்திருக்கு. ஃபியூச்சர்ஸ் சொல்றேன். ஓகேவா, நான் கேலண்டர் சொல்ல ஃபியூச்சர்ஸ் சொல்றேன். ஓகேவா, இங்க அப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருந்திருக்கு. ஓகேவா, நம்ம இந்த அளவு இருக்கும்போது இதுல ஒரு பை பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். ஓகே, ஏன்னா நமக்கு தெரியுது இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, இதை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆச்சுனா தான் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் நம்ம இன் பிட்வீன் எந்த ட்ரேட் இருந்தாலுமே நம்ம இந்த சிபிஆர் வரைக்கும், ஓகே, இந்த சிபிஆர் வரைக்கும் கான்ஃபிடண்டா இருந்திருக்கலாம். இல்ல இன் பிட்வீன்ல எங்கேயா வாங்கியிருந்தா கூட இதுல எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா இது தாண்டி நம்ம ஹோல்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுதான் இந்த லைன் காட்டுது. ஓகேவா, மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஓகே, அதை பிரேக் பண்ண முடியாம அங்கிருந்து ஃபாலோ ஆனவங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ட்ரெயின். ஓகேவா, இந்த சூப்பர் ட்ரெயின்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்து திரும்பவும் பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க, முடியல. ஓகே, தேர்ட் அட்டம்ப்ட்ல நமக்கு பிரேக் பண்ணதா காட்டுறாங்க, ஆனா சஸ்டைன் ஆகவில்லை. ஓகேவா, இத பார்க்கணும். நமக்கு பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா தான் நம்ம ஃபர்தரா இந்த சி சைடு பார்க்க முடியும். ஓகேவா, ஆனா உங்களுக்கு இங்க கேண்டில் தான் உங்களுக்கு பிரேக் ஆகி வெளியே போயிருக்கு. ஓகேவா, கேண்டில் பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேவா, ஆனா ஃபியூச்சர்ஸை வித்து பாருங்க. ஓகேவா, ஃபியூச்சர்ஸ் எங்க இருக்கு? ஓகே, ஃபியூச்சர்ஸ் இந்த ப்ளூ லைன் தான் சொல்லியிருக்கு. ஓகேவா, ஃபியூச்சர்ஸ் சூப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கா. ஓகே, நமக்கு கேண்டில் வெளியே போறதோ விக்கு வெளியே போறதோ விஷயம் இல்லை. ஓகேவா, நமக்கு ஃபியூச்சரும் கூட சேர்ந்து வெளியே போய் சஸ்டைன் ஆகணும். இங்க ஆகல, ரிஜெக்ட் தான் இருக்கு. ஓகே, அங்க ரிஜெக்ட் ஆன ஃபியூச்சர்ஸ். ஓகே, நல்ல ஒரு ஃபால். அகைன் சிபிஆர் இல்ல ட்ரெண்ட் லைன் நீங்க எதாவது எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கான சிபிஆர்ல ஒரு நல்ல சப்போர்ட். ஓகே, ஓகேவா, தென் அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் வந்தவங்க. ஓகே, இது பியூர் சைட் வேஸா போனவங்க. இந்த சைட் வேஸ்ல ஜஸ்ட் நம்ம சிஇ ரேஞ்சுக்கும் சூப்பர் ட்ரெண்டுக்கும் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஓகே, சிபிஆர் சிஇ ரேஞ்ச் சூப்பர் ட்ரெண்ட் இதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ரேடிங் நடத்துது. ஓகேவா, நம்ம பிரீமியம் மெல் பண்றதுக்காக. ஓகே, தென் அதுக்கப்புறம் இங்க சிபிஆர் கடைசியா டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சடன் புல்லிஷ் மூவ். ஓகே, நேரா இந்த கரண்ட் மந்த் ஹை நம்ம இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸா பார்த்துட்டு இருந்த இந்த லைனை பிரேக் பண்றாங்க. ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு ட்ராப். ஓகேவா, இதை பிரேக் பண்ணி ஃபியூச்சரும் சேர்ந்து பிரேக் பண்ணுது. ஓகே, பாருங்க ஃபியூச்சரும் சேர்ந்து பிரேக் பண்ணிருக்கு. ஓ ரைட், பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போய் இதை பிளாங்கா ட்ரேட் எடுக்க கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணுதா? ஓகே, பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்டா நமக்கு நிக்கணும். இதுல மட்டும் இல்ல, பிரீமியம் சார்ட்டையும் பார்க்கணும். ஓகேவா, நம்ம பிரீமியம் எதை எடுக்கிறோமோ அந்த பிரீமியம்லயும் பிரைஸ் கன்சிஸ்டன்டா ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதுல சி என்ட்ரி கொடுக்கணும். ஓகே, அப்போ இதுல கண்டிஷன் ஃபெயில்டு. ஓகேவா, ஜஸ்ட் ஒன் கேண்டில் தான் போயிருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் இதோட ஹையை கூட பிரேக் பண்ணல. ஓகே, தென் அங்க இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டீப் நல்ல ஃபால். ஓகேவா, இப்போ இங்க செல்லிங் பொசிஷன்ல இருந்தவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஓகேவா, என்ன ஒரு ஃபால் பாருங்க. ஓகே, இன்னைக்கு ஹைல இருந்து, இன்னைக்கு ஹையா கிரியேட் பண்ணதுல இருந்து நேரா இன்னைக்கு லோவை பிரேக் பண்றாங்க. ஓகே, இதுல ஃபியூச்சர்ஸ் நமக்கு எவ்வளவு அழகா இதுல இண்டிகேட் பண்ணது பாருங்க. ஓகேவா, அகைன் ஃபால், அகைன் ஃபியூச்சர்ஸ். ஓகே, திரும்ப இந்த ட்ரெண்ட்ல இல்ல, இன்னைக்கான ஓப்பனை கீழே வந்துருச்சு, இந்த ஓப்பன் திரும்ப பிரேக் பண்ணி மேல போக முடியல. ஓகேவா, இதுல இருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சவங்க
ரேஞ்ச். ஓகே, டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம கரண்ட் மந்த் லோ, கரண்ட் வீக் லோ. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இந்த வீக் இன்னைக்கு தான் முடியுது, ஃபர்ஸ்ட் வீக். இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இது மாறிடும், இது கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா, கரண்ட் மந்த்ல. ஓகேவா, இந்த கரண்ட் மந்த்லோ கரண்ட் வீக்ல கேலண்டர். ஓகே, இப்போ நடக்கிற ஜூலை மந்தோட லோ. ஓகேவா, இந்த லோல வந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே ஒரு சைட் பேஸ்ல மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இன்னைக்கு என்னோட ட்ரேட் எங்க இருந்தது அப்படின்னா, இங்க சி சைட்ல ஒரு ட்ரேடும் இந்த பிஇல ஒரு ட்ரேடும், அவ்வளவுதான் என்னோட ட்ரேட் இன்னைக்கு முடிஞ்சது. ஓகேவா, சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சது. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாம. அதுக்கப்புறம் இந்த சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சைட்வேஸ் சொன்ன நினைச்ச மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல இல்ல. ஓகேவா, ஏன்னா இது இன்பிட்வீன் கரெக்டா 1 o'clock சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் ஒரு ஹை ஒரு லோ நல்லா ஃபார்ம் பண்ணிருக்கேன். இதை கேட்ச் பண்ணவங்க இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ஓகே, இதை பாட்டம்ல பிடிச்சவங்க ப்ராஃபிட், இடையில போய் பிடிச்சவங்க ப்ராஃபிட்ல கண்டிப்பா வந்துருக்க முடியாது. எஸ்எல் ஹெவியா வாங்கியிருப்பாங்க. ஓகே, இந்த ஃபாலை மட்டும் கேப்சர் பண்ணுவாங்க. நீங்க இங்க கேப்சர் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இங்க கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகே, இந்த ஃபாலை விட இந்த ஃபால் தான் நமக்கு பிரீமியம்ல நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் பவுண்டரிஸா தான் நம்ம இதை பிளாட் பண்றோம் அந்த லைன்ஸ். ஓகேவா, அதனாலதான் எப்பயும் நம்ம சொல்றது சப்போர்ட்ல ட்ரேட் எடுங்க. சப்போர்ட்ல ட்ரேட் எடுத்து ரெசிஸ்டன்ட்ல கொடுத்துடலாம், ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் எடுத்து சப்போர்ட்ல கொடுத்துடலாம், அகைன் ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் எடுத்து சப்போர்ட்ல கொடுத்துடலாம். ஓகே, சைட் வேஸ்ல இது ரொம்ப டஃப். ஓகேவா, சைட் வேஸ்ல ரொம்ப ரொம்ப டஃப். ஓகே, அதேதான் சப்போர்ட்ல ட்ரேட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் அழகா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் எடுத்து சப்போர்ட்ல கொடுத்துடலாம். ஓகே, இந்த சப்போர்ட் திரும்ப பிரேக் பண்ணதுனா இதுல ஒரு என்ட்ரி கொடுத்து அடுத்த சப்போர்ட்ல கொடுத்துடலாம். ஓகே, எவ்வளவு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாருங்க. அதுல நம்ம பிளாங்கா போயிட்டு எந்த லைனுமே இல்லாம, ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இந்த ரெசிஸ்டன்ட் நம்ம மேனுவலா பார்த்தா சார்ட்ல கிடையாது. ஓகே, இது நான் எங்க இருந்தும் பிரம்மாஸ்திரம் மாதிரி எங்க இருந்தும் கொண்டு வரேன். ஓகே, நமக்கு மார்க்கெட் டெய்லி என்ன சொல்லுது, என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்குது. ஓகே, ஆப்ஷன் செயின்ல எல்லா டேட்டாவும் கொட்டி கிடக்குது, நம்ம வெளியே எங்கேயும் தேட வேண்டாம். ஓகே, அந்த ஆப்ஷன் செயின்ல கொடுக்குற டேட்டாவை தான் நம்ம இங்க இன்புட்டா கொடுக்குறோம். ஓகே, என்ன அது நடுவுல இடையில கொஞ்சம் மேக்ஸ், ஓகே, கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒண்ணும் இல்ல, ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அவ்வளவுதான். இதை கொடுத்து நம்ம இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்றோம். ஓகே, ஜஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் டேட்டாவை வச்சு. ஓகேவா, இன்னைக்கு மார்க்கெட் என்எஸ்சி டேட்டா கொடுத்துருச்சா, ஓகே வந்துருச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்றோம். ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணுவோம். இதுலயே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சோம். ஓகேவா, எந்த இண்டிகேட்டர் இல்லாம இந்த லைன்ஸ் வச்சு மட்டுமே நம்ம ஈஸியா ட்ரேட் எடுக்கலாம். ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். பிளஸ் அடிஷனலா எனக்கு ஒரு 2-3 இண்டிகேட்டர் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ட்ரெண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும், எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க செட்டப்க்கு. ஓகே, இப்போ நான் கத்துக்கிட்டது வந்து சொல்லியிருக்க சந்தோஷம் இருக்கிறத கத்துக்கிட்டேன். ஓகே, அவர் வந்து இந்த லைன்ஸ் மட்டும் தான் சொல்லுவார், வேற இண்டிகேட்டர் பத்தி எதுவும் பேச மாட்டார். ஓகே, அதை வந்து எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டரும் நான் கொலாபரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி எனக்கு எது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றத நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை டீச் பண்றதையும் உங்க செட்டப் கூட எது உங்களுக்கு ஆட் பண்ணா கன்வீனியன்டா இருக்கோ அதை கொலாபரேட் பண்ணி நீங்க உங்களுக்கான ஒரு டூலை உருவாக்குங்க. ஓகேவா, உங்களுக்கான இண்டிகேட்டரா இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், இல்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்ல பேப்பர் பென்ல தான் வரும், இல்ல எனக்கு எக்ஸல்ல தான் வரும் அப்படின்றத உருவாக்குங்க. ஓகே, அதை உருவாக்கி பிளாங்கா போய் ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு 3 month, ஓகே, ஒரு 3 month ஃபாலோ பண்ண. இந்த இண்டிகேட்டர் உருவாக்கி கிட்டத்தட்ட 3 மாசம் நான் எந்த ட்ரேடும் எடுக்காம ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, டே பை டே இந்த இண்டிகேட்டர் செதுக்கிட்டே தான் இருப்பேன். இன்பிட்வீன்ல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருப்போம், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த லேபிள் இருக்க லைன்ஸ் எதையுமே நம்ம ப்ரீவியஸா யூஸ் பண்ணல. இந்த கரண்ட் வீக்ல இருந்தா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு இனோவேஷன் தான். நம்ம திங்க் பண்ணணும் அடுத்து, ஓகே இங்க எப்படி இருக்கு, அப்போ இந்த இடத்துல இப்படி இருந்தால் இது எப்படி நடக்கும், இதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம சார்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு யோசிக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்களே யோசிங்க. ஓகே, ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் தான். ஓகே, நம்ம ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் டேக்ஸ் தான். ஓகேவா, சோ நம்ம இதுல சொல்லி கொடுக்குற லைன்ஸை நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஓகே உங்களோட சார்ட்ல பிளாட் பண்ணி, வெறும் நம்பர்ஸ் தான் இது வந்து நான் ஹைட் பண்ணி போகணும்னு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா என்எஸ்சி டேட்டா தான் இது. ஓகேவா,
இது எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி நான் ஒரு சிங்கிள் இண்டிகேட்டரா உருவாக்கியிருக்கேன். நீங்க அதை சிங்கிள் இண்டிகேட்டரா உருவாக்க முடியலன்னா ஜஸ்ட் ஒரு 10 லைன் ஃபார்ம் பண்ணணும். அந்த 10 லைன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிட்டு எது எங்க இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டே பை டே நானும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுலயே லெவல்ஸ் கொடுத்துறோம். நான் உங்களுக்கு மேனுவலான லெவல்ஸையும் கொடுத்துட்றேன். ஓகே, மேனுவலான சிம்பிள் லைன்ஸ் இந்த லெவல்ஸையும் கொடுத்துட்றேன். பிளஸ் அடிஷனலா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹிடன் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. ஜஸ்ட் கால்குலேஷன் தான் கிடைக்கும். இந்த கால்குலேஷனும் பண்ணி நானே உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த லெவல்ஸையும் நீங்க உங்களோட சார்ட்ல பிளாட் பண்ணிக்கிட்டு உங்க செட்டப் உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதையும் பிளாட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. தென் நம்ம மட்டும்தான் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு லைவ்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு கேண்டலுக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஓகே, சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத. இது மந்த்லி ஃபியூச்சர். உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சரையும் நான் காட்டுறேன், வீக்லி ஃபியூச்சரும் காட்டுறேன். தேவைப்பட்டா நெக்ஸ்ட் வீக் ஃபியூச்சர் ஆட் பண்ண முடியும். ஓகே, எத்தனை வீக் ஃபியூச்சர் இருக்கோ இந்த மந்த்துக்கு அப்புறம் இருக்க ஃபியூச்சரே ஆட் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் எல்லாம் நம்ம யோசிக்கிறது தான். ஓகே, நம்ம யோசிக்கிறத வச்சுதான் எல்லாமே உருவாக்க முடியும். ஓகே, சோ யோசிங்க. ஜஸ்ட் எனக்கு ஒருத்தர் விதை போட்டு விட்டாரு. ஓகே, அவர் சொல்ற விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம எதையோ ட்ரை பண்றோம், ஏன் இந்த மேக்ஸுக்கு நம்ம அடாப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதை வச்சு அவர் சொல்றத உன்னிப்பா கவனிச்சு இதை ஒரு இண்டிகேட்டரா ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகேவா? அது கூட ஆல்ரெடி நான் சிவா சார் ஸ்டூடெண்ட்றதால சூப்பர் ட்ரெண்ட் விவாப்பும் கொஞ்சம் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அதையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த செட்டப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. தென் அதே மாதிரி இந்த சூப்பர் ட்ரெண்டை ஓகே நார்மல் கேண்டலுக்கு இது ஹிகனாஷியை வச்சு கால்குலேட் பண்ற சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, இதை நார்மல் கேண்டலுக்கு யாராலையுமே கொண்டு வர முடியாது. ஓகே, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி இந்த சூப்பர் ட்ரெண்டை நம்ம நார்மல் கேண்டலுக்கு ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். ஓகேவா? நீங்களே ஒண்ணு இல்லை, உங்க ட்ரேடிங் இண்டிகேட்டர்லயே உங்க ட்ரேடிங்கோட சார்ட்லயே போயிட்டு நீங்க நார்மல் கேண்டில் ஸ்டிக் வச்சு ஒரு சூப்பர் ட்ரெண்டை பிளாட் பண்ணுங்க. அதே சார்ட்டை ஹிகனாஷிக்கு மாத்துங்க, சூப்பர் ட்ரெண்ட் சேர்ந்து மாறும். ஓகே, ஆனா இதுல எந்த லெவல்ஸும் மாறாது, குறிப்பா சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா? ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஹிகனாஷி கேண்டலுக்கு பக்கா ஒர்க் ஆகும், நார்மல் கேண்டலுக்கு கொஞ்சம் மாறும். அதனாலதான் இதை நான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன். இதை நான் உங்களுக்கு ஓப்பனா ஷோ பண்றேன். ஓகேவா? சரி வாங்க, இன்னைக்கு ஐவி எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஐவி ஓப்பனிங் அடிதூள். ஓகே, ரெண்டு ஐவியுமே 20+. ஓகே, மார்க்கெட் 9:30 இருந்து 10 o'clock வரைக்கும் நல்ல புல்லிஷ் மூவ். அதை சின்ன புல் பேக் விட்டுருங்க. ஏன்னா புல் பேக் பண்ணி திரும்ப ஹையை பிரேக் பண்றாங்கனாலே அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு ஓப்பனிங்க பிரேக் பண்ணி தக்க வச்சாங்கனாலே மார்க்கெட் ஹையர் ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாலு. ஓகே, ஃபாலுக்கு அப்புறம் ஒரு சைட் வேஸ் போனாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அந்த சடன் ஃபால நம்ம கேட்ச் பண்ணிருந்தா பாருங்க. ஓகே, ஐவி நமக்கு பீக்கு. ஓகே, ஐவி நமக்கு பீக் புட் சைட்ல பிளஸ் மார்க்கெட்டும் ஃபால். எவ்வளவு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும் பாருங்க. பார்க்கலாம், இதுலயும் உங்களுக்கு பிரீமியம் சார்ட்லயும் அதை காட்டுறேன். தென் ட்ரெண்டிங் ஓஏ. ட்ரெண்டிங் ஓஏ வாங்க காலையிலேயே நமக்கு ஓப்பனிங்ல ஒரு புல்லிஷ் மூவ் காட்டியிருந்தாலுமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லாததால ஓகே ஒரு புல்லிஷ் மூவ் காட்டியிருந்தாலுமே அதுக்கப்புறம் 10:30 இது வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்கான டேட்டா. ஓகே, 9:15 to 9:15 9:30 வரைக்கும் இது பஞ்சம். 9:30 இது பஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓஏ எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இங்க குறைஞ்சிருக்கு. ஓகேவா? 68 lakhs இங்க குறைஞ்சிருக்கு. இங்க எவ்வளவு மேசிவா இவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க புட் சைட்ல. ஓகே, புட் சைட்ல ஓஏ ஆட் ஆகுதுன்னா புட் செல்லர்ஸ் உள்ள வராங்க. புட் செல்லர்ஸ் உள்ள வந்தா மார்க்கெட் மேலதான் போகும். ஓகேவா? புட் செல்லர்ஸ். ஓகேவா? இப்போ புட் சைட் ஓஏ ஜாஸ்தி ஆன உடனே மார்க்கெட் எவ்வளவு அளவுக்கு மேல போச்சு பார்த்திருப்பீங்க. ஓகே, இப்போ இது 9:30 to 10:30 டைம்குள்ள ஆட் ஆன ஓஏ. ஓகே, 10:30 இது 9:30 திரும்ப 10:30 to 11:30 எவ்வளவு ஓஏ இருந்திருக்கு. ஓகே, இவ்வளவு ஓஏ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம ஒரு சப்போர்ட்லயும் பை பண்ணாலே நமக்கு நம்ம பிரீமியம் ஈஸியா மேல போகும். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு ஐபியும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் போத் சைடும் ஐவியை கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டாங்க. ஓகே, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா கொண்டு வராங்க. ஓகே, ரெண்டு பேரும் பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை வராங்கன்னு வச்சுங்க. எத்தனை மணிக்கு?
11:30 to 12:30. ஓகே, 12:30க்கு இது பஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 1:30க்கும் ஓயில பெருசா ஒரு வித்தியாசம் இல்லை. ஓகேவா? புட் சைட்ல தான் நமக்கு அதிகமா இருக்கு. மார்க்கெட் மேல போகும்டா சினாரியோல தான் இருக்கு. ஆனா இங்க குறைஞ்சவங்க திரும்ப இங்க ஆட் ஆனப்போ பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட 95 lakhs டிஃபரன்ஸ் இருந்தவங்க சடனா ஒரு 50 lakhs டிஃபரன்ஸ் புட் சைட்ல நமக்கு அதிகமா இருந்தாலுமே ஆனா ஒரு ஃபாலுக்கான அறிகுறி நமக்கு இங்க கிடைக்குது. ஓகேவா? சி சைட் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்றது. ஓகே, இங்க ஹை வச்சவங்க எப்போ சும்மா ஒரு ஜஸ்ட் ஹை, நம்ம ஃபியூச்சர் வந்து பிரேக் ஆகி போச்சு, கரண்ட் மந்த் ஓப்பனிங்க ஹை வச்சா கன்சிஸ்டண்டா இல்லாம சடன் ஃபால் வந்து சொல்லல, இந்த ஹை தான். ஓகேவா? இப்போ இன்னைக்கு டாப் சைட்ல 3 பஞ்ச், ஹை சைட்ல பிரேக் ஆகி 3 தடவை ஹை பிரேக் பண்றதுக்கான பஞ்ச் இருக்கு. ஆனா லோ சைட்ல ஒரே பஞ்ச் ஸ்ட்ராங்கான பஞ்ச். ஓகேவா? அது என்ன டைம்ல இருந்திருக்குன்னா 2:30 to 3:30. ஓகேவா? அதான் 2:30ல இருந்து 3:30க்குள்ள இந்த லோ பிரேக் பண்ணி பஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இத்தனைக்குமே நமக்கு சி சைட்ல ஓஐ நமக்கு ஜாஸ்தியாலாம் ஒண்ணுமே இல்லை, இருந்தாலுமே மார்க்கெட் நல்ல ஃபால். ஓகே, இப்போ இது 3 ஹை பிரேக் பண்ணிருக்கு, ஒரு லோ பிரேக் பண்ணிருக்கு. அதை பார்க்கலாம் நம்ம இண்டிகேட்டர்ல எப்படி பஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறதால உங்களுக்கு ஜஸ்ட் 3 தான் காட்டும். ஓகே, இது வந்து 1:30 to 2:30. ஓகே, லாஸ்ட் ஹை பஞ்ச் பண்ணது. இன்னைக்கு ஒரே லோ பஞ்ச். ஓகேவா? லோஸ்ட் லோ தான் எடுத்துக்கும், ஏன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றதால 2:30. ஓகேவா? இந்த 2:30ல இருந்து 3:30 வரைக்கும் இந்த லோ இப்பதான் எடுத்துக்கும். ஓகேவா? ஒரே ஒரு பஞ்ச் தான் காட்டும். சி சைட்ல அதே மாதிரி 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு 3 பஞ்ச், 1 2 3. ஓகேவா? 3 டைம் நமக்கு பிரேக் ஆயிருக்குன்னு காட்டும். ஓகேவா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நமக்கு ஓஐ இன்டர்பிரேஷன் பார்க்கலாம். ஓகே, அது கூட ஹை லோ எப்போ பிரேக் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இதே ஓஏ இப்போ சார்ட்ல பார்க்கலாம். ஓஏ ஓப்பனிங்கே 2 crore தான். ஓகே, புட் சைட்ல. தென் சி சைட்ல உங்களுக்கு ஓஏ ஜாஸ்தியா இருந்தாலுமே ஓப்பனிங்ல நமக்கு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஓகேவா? இந்த ஆப்போனன்ட் சி ஓஏ விட புட் சைடு ஓஏ கிராஸ் ஓவர் ஆகி ஜாஸ்தி ஆயிருச்சு. புட் சைடு ஜாஸ்தியானாலே நம்ம மார்க்கெட் மேல போகும். ஓகே, சென்டிமெண்ட் அப்வர்டு தான். ஓகேவா? அப்வர்ட் போனவங்க நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபாலு, திரும்ப ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, நமக்கு சின்ன மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து சடன் ஃபால். ஓகே, இங்க சி சைடுல எவ்வளவு ட்ரெண்டிங் ஓய் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும். ஓகே, திரும்ப ஓய் கிராஸ் ஆனதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு சடன் ஃபால், மார்க்கெட் நல்லா கீழே விழுந்தது. அப்படியே ஓயே கழிடுங்க நாங்க இன்னைக்கு 2 பேருமே அவங்க பொசிஷன் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க பையரா இருந்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இங்க எங்க எடுத்ததை விடையும். ஏன்னா இங்க உங்களுக்கு பிரீமியம் கம்மியா இருந்திருக்கும். பிரீமியம் கம்மியா இருந்து உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி லாட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கேபிட்டல் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகேவா? ஆனா இதெல்லாம் ஹை ரிஸ்க். சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து டோட்டல் கேபிட்டல் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, எப்பவுமே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்க. தென் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓஏ எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் நல்ல ஃபால் கொடுத்திருந்தாலுமே ஓகே இந்த மணி கால்ல மட்டும் பாருங்க. ஓகே, பிரீமியம் இன்னைக்கு நேற்று க்ளோசிங்கோட இன்னைக்கு ஹைல தான் முடிச்சிருக்காரு. ஓகே, புட் சைட்ல நல்லா கீழே வந்து முடிச்சிருந்தாலுமே ஓகே நெகட்டிவ் தான். நம்ம ஏடிஎம் எதற்கு இருந்தோம் 25,450. ஓகே, இந்த பக்கம் பாருங்க, நேற்று இந்த பொசிஷனுக்கு செல்லர்ஸ் இதை எடுத்திருந்தாலுமே சிங்கிள் சைட்ல 50 ரூபா அவங்க பாக்கெட்டுக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஏடிஎம் எதை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கம்பைன்டு பிரீமியமா சேம் பிரீமியம் தான் முடிச்சிருந்தாங்க. நமக்கு நெக்ஸ்ட் வீக்கான ஸ்ட்ரைக்கும் நமக்கு அதான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்தா 25 தான். இந்த பக்கம் நமக்கு 60 ரூபா பிரீமியம் வருது, இந்த பக்கம் 60 ரூபா பிரீமியம் வருது. ஓகேவா? ரெண்டு சைடுமே நமக்கு 0 ஆக்கிட்டாங்க. ஓகேவா? 0 ஆக்கி 120 ரூபா பிரீமியமும் மொத்தம் அவங்க செல்லர்ஸோட பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட் வீக்கான எக்ஸ்பீரியும் சேம், அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். நம்ம இது வரைக்கும் வீக்லியா ட்ராக் பண்ணி வந்துடுறதுனால மந்த்லி அண்ட் வீக்லியில எப்பவுமே 200க்கு மேலேயே தான் ரேஞ்ச் வச்சுட்டு இருக்காங்க கடந்த 2 மாசங்களா. இந்த மாசம் ஓப்பனிங்ல நமக்கு ஏன்னா கிட்டத்தட்ட 345 பாயிண்ட் என்ன போனாதான் இங்க 200 ஆவரேஜ் வரும்ன்றது சொல்லியிருந்தோம். ஆனா அவ்வளவு பெரிய ரேஞ்ச் கிடைக்கிறது கஷ்டமா சொல்லியிருந்தோம். ஓகேவா? இருந்தாலுமே இவங்க இன்னைக்கான ரேஞ்சு 203 வச்சிருக்காங்க. ஹைக்கும் லோக்கும் ஆவரேஜா 170 தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்ம 200க்கு மேல போகும் எதிர்பார்த்து இங்க இந்த 30 பாயிண்ட் ஆட் ஆகிறதுக்கு இன்னும் அவங்க 140 150 பாயிண்ட் இன்னும் ட்ரேட் ஆயிருக்கணும். ஹைக்கும் லோக்கான வித்தியாசம். ஓகே, அவ்வளவு பெரிய ரேஞ்ச் கிடைக்காது எப்பவுமே. ஓகே, அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ்ல நமக்கு பெரிய மூவ் நிஃப்டி. ஓகேவா? சரி, இது எக்ஸ்பைரிக்கான ஓகே, இது வீக்லி எக்ஸ்பைரிக்கான ட்ராக் ரெக்கார்டு. இதே நம்ம மந்த்லிக்கு பார்க்கலாம், கேலண்டருக்கு. ஓகே, வீக்லி நார்மல். ஓகே, எக்ஸ்பெக்ட் கேலண்டருக்கு பார்க்கலாம். இப்போ கேலண்டர் அதே தான், எப்பவுமே 200+ தான் வச்சிருக்காங்க கடைசி 2 மந்த். அந்த 2 மந்த் தான் நான் ரெக்கார்ட் பண்றேன், அதனால சொல்றேன். ஓகே, இந்த வீக் அதே மாதிரி 180 வந்துட்டாங்க. ஓகே, அப்போ நாளைக்கு இவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணா இங்க 200 ஆவரேஜ் வரும் அப்படின்றத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். அது எவ்வளோ அப்படின்னா நான் இப்பயே சொல்லிடுறேன் எவ்வளோ வரும். இன்னைக்கு 203 போயிருக்காங்க. ஓகே, நாளைக்கு இங்க ஒரு 280 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா தான் நமக்கு இங்க 200+ ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? 280 நாளைக்கு போவாங்களா அப்படின்றதும் சந்தேகம் தான். ஓகே, இப்போ இந்த 2 மாசம் ட்ரெண்ட மார்க்கெட் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, 280 பாயிண்ட் நாளைக்கு ரேஞ்ச் கிடைச்சதுன்னா மட்டும்தான் நமக்கு இங்க 200 ஆவரேஜ் சஸ்டெயின் ஆகும். பார்ப்போம் செல்லர்ஸ் இதை மெயின்டைன் பண்றாங்களா இல்ல ரெக்கார்ட் பிரேக் பண்றாங்களா அப்படின்றத. ஓகே, இது இன்னைக்கு நம்ம ஏடிஎம் எடுத்த சார்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம ஏடிஎம் எடுத்த 25,450 கால். ஓகே, கால் பிரீமியத்தோட சார்ட். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் இந்த சேம் இதுல ப்ளூ டாட் தான் அதுல ஓப்பனிங்க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு ஃபர்ஸ்ட் கேண்டல். ஓகே, மேல போனவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகே, நம்ம ஐவி ரேஞ்சா பிளாட் பண்ண ஸ்டார்ஸ் இது கரெக்டா அதுல போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்க சின்ன புல் பேக் வந்து சொன்னோம்ல. ஓகே, இந்த புல் பேக் வந்து திரும்ப நம்ம ட்ரெண்டுக்குள்ள வந்தவங்க. ஓகே, நேற்று காலோட லோ இது. ஓகே, காலோட லோல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப சேம் ரேஞ்ச போய் ஹிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் எவ்வளவு நம்ம ஏடிஎம் எடுத்து வந்து 64 ரூபாய். இது அரௌண்ட் 14 ருபீஸ். ஓகேவா? நான் 14 ரூபாயில சப்போர்ட் எடுத்தவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகே, 114 ரூபாய். 14 ரூபாய் எடுத்தவங்க 114 ரூபாய். எவ்வளவு ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துங்க. இதுல ஒரு லாட் என்ட்ரி எடுத்திருந்தாலே நமக்கு 7,000 ரூபாய் ஈஸி ப்ராஃபிட் இருக்கும். ஆனா நமக்கு அந்த பொறுமை இருக்கும் முதல்ல. ஓகேவா? தென் இன்னைக்கு த்ரூ அவுட் த டே சிஇ நமக்கு சிஇல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ் போச்சு. சைட் வேஸ் போன மார்க்கெட் திரும்ப அங்க இருந்து ஒரு ஃபால் வந்தது. ஓகேவா? நம்ம தான் சொல்லியிருந்தோம்ல இண்டெக்ஸ்ல இந்த ஹையும் பிடிச்சோம் இந்த லோவையும் பிடிச்சோம்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃபாலையும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட்ல இல்ல. ஆனா திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஆனா முடியாம திரும்ப வந்து திரும்ப சிஇ கேண்டல்ஸ்லயே. ஓகே, நேற்று சிஇ லோலயே ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகே, திரும்ப 14 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 164 ரூபாய் ஹை. ஓகேவா? 164 ரூபாய் கேட்ச் பண்ணிருந்தா 160 வச்சிங்களா, 160 கேட்ச் பண்ணிருக்கலாம். ஓகேவா? 160 to 150 கேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் கிட்டத்தட்ட 130 ரூபாய் திரும்ப ப்ராஃபிட். இதுக்கு இடையில போய் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டியிருக்கும். ஓகே, ப்ராஃபிட் காட்டியிருக்கும். ஆனா நம்ம இண்டிகேட்டர் இல்லாம நீங்க மேனுவலா பிளாட் பண்ணிருந்தீங்கனாலும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். ஆனா போயிருக்குமா அப்படின்னு எக்ஸ்பைரி நம்ம ஹை ரிஸ்க்ல இருக்கும். ஓகே, ஏன்னா டைம் வேல்யூ சீக்கிரமா குறைஞ்சிடும் நமக்கு. ஓகே, டிகே தான் ஜாஸ்தியா நடக்கும். ஓகேவா? இப்ப நீங்க இந்த ஹைல போய் வாங்கிட்டீங்கன்னா இங்க ஹோல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குமா? இந்த லைன்ல இல்லாம பிளாங்கா இருக்கும். ஆனா இதே நம்ம இண்டிகேட்டர். ஓகே, இண்டிகேட்டர் இல்ல நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணி லைன் பிளாட் பண்றீங்களா? ஓகே, அந்த மாதிரி பிளாட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஓகே, இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, இதை பிரேக் பண்ணி போகாது அப்படின்னு சொல்லி எக்ஸைட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
நீங்க ட்ரேட் என்ட்ரி கூட தப்பா கொடுத்துருங்க, ஆனா இதை ஹோல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தடுக்கிறதுக்காக இந்த லைன்ஸ் உதவும், அவ்வளவுதான். ஓகேவா? இதே ஓப்பனிங் மேல ஃபாஸ்டா போதும், இதை கேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல கண்டினியூ வந்துருக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணி இது எந்த டிஃபரன்ஸ் என்எஸ்சி டேட்டா கொடுக்குற ஓப்பனிங் ஹை லோ கான்செப்ட் மட்டும் தான் நம்ம பிளாட் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா இந்த ஐவி ரேஞ்சும் 4 ஐவி ரேஞ்ச், ஓகேவா, பிளஸ் இந்த ஓப்பனிங் கேண்டில் பஞ்ச், பிளஸ் இந்த பிஇபி, இந்த பிஇபி, ஓகேவா. இது ஸ்டாட்டிக் பிஇபி, இது டைனாமிக் பிஇபி. ஓகே, இது ஸ்டாட்டிக்கா நேற்று க்ளோசிங் வச்சு போட்டது, இது டைனாமிக்கா இன்னைக்கு ட்ரேடிங் கரண்ட் ட்ரேடிங் அப்போ பிஇபி எங்கெங்க இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக நம்ம பிளாட் பண்ணுவோம். ஓகேவா, இவ்வளவுதாங்க. இந்த விஷயத்த மட்டும் வச்சு நம்ம ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு தைரியம் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, எங்க ஹோல்ட் பண்ணலாம், எங்க நிறுத்தலாம், எங்க என்ட்ரி கொடுக்கலாம், எங்க எக்ஸிட் ஆகலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம இதை பிளாட் பண்ணிருக்கோம், இந்த ரேஞ்சை விட்டு போகாது அப்படின்றத. ஓகேவா, இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டை வந்து ஓப்பனிங்க கிளியரா போயிட்டு ஒரு ரேஞ்சை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எது வரைக்கும் சொல்றாருங்க. எந்த ரெசிஸ்டும் இல்லாம சும்மா ஒரு சின்ன ஹை வச்சு கீழே வந்தது, இங்க எதுவுமே இல்லை. ஓகேவா, ஆனா அது ஏன்றத நம்ம இங்க சிஇ பிரீமியம் சார்ட்ல பார்க்கலாம். இந்த ஏடிஎம் நம்ம எதை எடுத்துருந்தோம் 25,450. ஓகே, இது ஓப்பனிங்லேயே போயிட்டு நம்ம ஐவியா கால்குலேட் பண்ண ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு, பிளஸ் இது புட்டோட ஹை. ஓகேவா, இதை எடுத்தவங்க நேரம் இங்க போயிட்டாங்க. ஓகே, இங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இதை பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் மேல போயிருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்காக நானு நம்ம ஸ்பாட் சார்ட்டையும் பார்க்கணும். ஸ்பாட்னா ஸ்பாட் சார்ட்ல நான் யூஸ் பண்ற ஸ்பாட்ல ஃபியூச்சர் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா, அதனால நான் அதை சொல்றேன். ஓகே, நீங்க ஃபியூச்சரை பாருங்க. ஓகே, எதுக்காக ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணணும், பிரீமியம் ஏன் பார்க்கணும், பிரீமியம் இதை பிரேக் பண்ணி ட்ரேட் நடந்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேவா, இதை பிரேக் பண்ணவே இல்லை, நெக்ஸ்ட் கேண்டிலே ஃபால். ஓகேவா, அப்போ மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணி நிக்காத போது ஃபியூச்சர்ஸ்க்கு விருப்பம் இல்லை இதை பிரேக் பண்ணி மேல போறதுக்கு, அப்போ மார்க்கெட் கீழே தான் வரும். கரெக்டா? சோ இந்த இடத்துல இந்த ஹைல போயிட்டு என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணுவீங்களா நீங்க? ஓகே, நீங்க தப்பா கூட என்ட்ரி எடுக்கலாம், எடுத்திருந்தாலும் ஆஹா இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் எஸ்எல் போட்டது வெளியே வருவீங்க. ஆனா இதே போகும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 190 ரூபா, இது ஒரு 100 ரூபாய் வச்சிருப்பீங்க, 100 ரூபாய் என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் போடாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் காலி பாருங்க. ஓகே, நேரா அரௌண்ட் 14. ஓகே, ஓகே, கிட்டத்தட்ட 14 ரூபாய் கிட்ட லோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது 14 அக்யூரேட்டா தெரியல இந்த லோ. ஓகே, இவ்வளவு பெரிய ஃபால தாங்கி இருக்க முடியுமான்னு பாருங்க. ஓகே, இதுக்காக தான் நம்ம ஒரு லெவல்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ இது சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ட்ல இருக்கு, ரெசிஸ்டன்ட்ல போய் என்ட்ரி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. எப்ப இதை பிரேக் பண்ணுதோ அப்ப இது சப்போர்ட்டா மாறிடும், அப்ப இந்த சப்போர்ட்ல நம்ம பை பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க இங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க, அப்ப இது நமக்கு சப்போர்ட் ரேஞ்ச், அப்ப இங்க தைரியமா நம்ம ஒரு பை எடுக்கலாம். ஓகே, இது எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அந்த டவுட் இருக்கும் உங்களுக்கு. நீங்க இங்க என்ட்ரி எடுக்கிறவங்க பிஇபில எக்ஸிட் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு ஓப்பனிங் போய் டச் பண்ணா அங்க எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றேன், எனக்கு காஸ்ட் டு காஸ்ட் வந்தா வெளியே போகும் சொல்லி வச்சிருந்தா கூட நீங்க உங்க ப்ராஃபிட் ட்ரையல் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா இந்த லெவல்ல வரைக்குமே நீங்க சூப்பர் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேவா, எல்லாம் சைக்காலஜி தான். தென் வாங்க இன்னைக்கு பி சார்ட் எப்படி ட்ரேடா இருக்கிறத பத்தி பார்ப்போம். இன்னைக்கு புட் ஆப்ஷன் ஓப்பனிங் கீழே தான் சஸ்டைன் ஆச்சு, ஆனா நம்ம சிஇயோட ரெசிஸ்டன்ட் இருந்ததால இங்கேயும் பி லோல பை ஆக ஆரம்பிச்சது. இங்க இருந்து ஒரு சடன் புல் பேக்கா இருந்தது நமக்கு இண்டெக்ஸ்ல. ஓகே, அந்த புல் பேக்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட், திரும்ப அங்க பிஇபிக்கு மேல சஸ்டைன் பண்ண முடியல இவங்களால. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்தது. ஓகேவா, மார்க்கெட்டை அங்க சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் புல்லிஷுக்கு போயிட்டாங்க. இப்போ இங்க பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க தான் அவ்வளவுதான், மதியம் வரைக்கும் இங்கே படுக்கையை போட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ் கிடைச்சது, இது நல்லா சரியான மூவ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கிட்டத்தட்ட லோ 5 ரூபா வந்திருக்காங்க. ஓகேவா, இதுதான் லோ. 5 ரூபாய்க்கு வந்தவங்க திரும்ப எவ்வளவு போயிருக்காங்க பாருங்க.
எப்போ மதியத்துக்குள்ளே 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா இது 45 ரூபா, கிட்டத்தட்ட 40 ரூபா போயிருக்கு. ஓகேவா? இதுல என்ட்ரி கொடுத்தவங்க ஜாக்பாட்டு, ஆனா இதுல என்ட்ரி கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நம்ம ஐவி ரேஞ்சும் நேத்தோட லெவலுக்கு உள்ள வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஐவி ரேஞ்சுக்கும் நேத்தோட பி லோக்கும் வர ட்ரை பண்ணிருக்காங்க. எப்போ இந்த பி இங்க சப்போர்ட் எடுத்து நம்ம கரண்ட் ஆவரேஜ் பிஇபி ஆவரேஜ் மெயின்டைன் பண்றோம்ல, இதுக்குள்ள க்ளோஸ் வச்சாங்களோ, ஓகே, இங்க சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட்ல வாங்கி இதுலயே எக்ஸிட் பண்ணிருக்கலாம். இங்க இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், ஏன்னா சடனா மார்க்கெட்ல அவ்வளவு பெரிய ஃபால். ஓகே, இது லோ வந்து கிட்டத்தட்ட 15 ரூபாய். ஓகே, இந்த 15ல என்ட்ரி எடுத்திருந்தா ஹை வரையும் 88 ரூபாய் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட அரௌண்ட் 15னா உங்களுக்கு 65 ரூபாய் உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? ஆனா திரும்ப பிஇபி பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இதுல எஸ்எல் வாங்கிருப்பீங்க பயத்துல. ஏன்னா லாட்ஸ் அதிகம் போடுறீங்கன்னா உங்களுக்கு பயம் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு லாட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா லாஸ் தெரியாது. இங்க ரேட் சீப்பா இருக்கே 60 ரூபா தானே அப்படின்னு சொல்லி பல்கா ஆர்டர் பஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பயம் காட்டிட்டாங்க அப்புறமாதான். ஓகே, நீங்க சப்போஸ் ஓகே இப்போ இந்த பிஏ ஓகே இது சிஇல இந்த சிஇல சப்போர்ட் எடுத்தீங்கன்னா கூட இதுல ட்ரேட் கொடுத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்கேல்ப் மாதிரி வந்துருக்கும். ஓகேவா? ஆனா இதெல்லாம் ஹை ரிஸ்க், இதெல்லாம் நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? இந்த மாதிரி சப்போர்ட்ல வாங்கி இருந்தீங்கன்னா இதை கேட்ச் பண்ணலாம். ஹை ரேஞ்சில் போய் நம்ம என்டர் கொடுக்கறது எதுவுமே நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? இதுதான் பீக்கான இன்னைக்கு 25,450. ஓகேவா? இது நெக்ஸ்ட் டேக்கான லெவல நம்ம இப்போ ஆப்ஷன் செயின் நம்ம எடுத்திருக்கோம். சேம் ஸ்ட்ரைக் லாஸ்ட் டே என்ன எடுத்தோமோ அதே தான் 25,450. நியரஸ்ட் ஸ்ட்ரைக் இதுல தான் இருக்கு, நியரஸ்ட் பிரீமியம் இதுல தான் இருக்கு. அதனால இந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். ஓகே, இதோட ஐவி பாத்துங்க 10.77, இந்த பக்கம் 11.56. ஓகேவா? ரொம்ப கம்மியான ஐவி தான். இந்த மாதிரி டைம்ல நமக்கு பிரீமியம் டிகே கம்மியா இருக்கும். ஆனா ஒரு ட்ரெண்ட் கிடைச்சி நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா சடன் ஸ்பைக் வந்தாதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா சடன் ஸ்பைக் வருமா அப்படின்றது டவுட். ஏன்னா ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதால நம்ம ஜஸ்ட் வெறும் டெல்டா மூவ் மட்டும் தான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி டைம்ல நம்ம பொசிஷனிங் என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் நீங்க படிக்கணும், கத்துக்கணும். ஓகேவா? தென் இது நாளைக்கு நம்ம லெவல்ஸ நம்மளோட புரோக்கர் டெர்மினல் கொடுக்குற சார்ட்ல நம்மளோட லெவல்ஸை மார்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? மேனுவலா. ஓகே, சேம் ஏடிஎம் எடுத்திருக்கோம். இது சிக்கான ஹை ரேஞ்ச், பிக்கான லோ ரேஞ்ச். ஓகேவா? இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் ஹை. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல ஐவி ரேஞ்ச் 1, 2, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இந்த லெவல்ஸ்க்குள்ள மட்டும் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இந்த லெவல்ஸ் தாண்டி வெளியே போச்சுன்னா மட்டும்தான், அதுவும் நம்ம பிரீமியம் சார்ட் அடிப்படையில் இதை ரீப்ளாட் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சை தாண்டி போறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? ஆனா மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம், அது நியூஸ் பேஸ்ட். ஓகேவா? இந்த லெவலை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா பாத்துங்க 450ல இருந்து 850 எவ்வளவு ரேஞ்ச் இருக்குன்ட்டு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? இந்த 400 பாயிண்ட் கேப் அப்லாம் இருக்கணும் அப்படின்றத பாருங்க. மோஸ்ட் ப்ராபபிள் நம்ம மார்க் பண்ண இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் ட்ரேட் லோடா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரேட் இங்க நடந்தாலும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டா எதை எடுக்கிறோம் அப்படின்றது அடிப்படையில் தான் நம்மளோட ட்ரேட் அமையும். ஓகேவா? அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இந்த சார்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணி இதுல உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் கன்வீனியன்ட்டா இருக்கும் அதையும் இது கூட பிளாட் பண்ணி உங்க ட்ரேட் எப்படி நடக்குது அப்படின்றத கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ நம்ம எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.